இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். அவர் அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இரட்சிப்பின் வழி விசுவாசம். கர்த்தரை விசுவாசிக்காதவன் அவரை பின்பற்ற முடியாது. கர்த்தரை விசுவாசிக்காதவன் அவரிடத்திலிருந்து ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசத்தின் கிரியை நமக்கு இரட்சிப்பை தருகிறது, சமாதானத்தை தருகிறது. ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் உலக பிரகாரமான சமாதானம் வரும், போய்விடும். ஆனால் தேவன் கொடுக்கிற சமாதானம் என்றென்றைக்குமாய் நம்மில் நிலைத்திருக்கும். இங்கே இயேசு கிறிஸ்து கடந்து செல்கிறார்கள். அவரை சுற்றிலும் திரளான ஜனங்கள் நிற்கிறார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இயேசுவினிடத்தில் நெருங்கவும் முடியவில்லை. அவரிடத்தில் எப்படி கேட்பதென்று அறியாதபடி 12 வருடமாக கஷ்டப்பட்டு விட்டேன், எனக்கு கிடைத்த நல்ல வாய்ப்பு, இந்த இயேசுவிடத்தில் விடுதலை உண்டு. ஏனென்றால் கண்களால் காண்கிறாள். அவர் செய்த அற்புதங்களும் அடையாளங்களும் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமும் தேவன் செய்த எத்தனையோ நன்மைகளை பார்த்தும் இன்றைக்கு என் வாழ்க்கையில் ஏதேனும் ஒன்று நடந்தால்தான் விசுவாசிப்பேன் என்று சொல்லக்கூடாது. இதுவரை எனக்கு செய்தவர், இதுவரை எனக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் நிறைவேற்றினவர், இதையும் நிறைவேற்ற முடியும், இன்றைக்குள்ள சூழ்நிலையிலும் செய்ய முடியும். இயேசுவை காண முடியாத அளவிற்கான கூட்டம், இயேசுவிடம் போக முடியாத அளவிற்கான கூட்டம் சோர்ந்து போகவில்லை. அவருடைய வஸ்திரத்தையாவது நாம் தொட்டுவிட்டு வந்து விடுவோம். அதுதான் விசுவாசம். அவருடைய வஸ்திரத்தை தொட்டுட்டாலே எனக்கு ஒரு விடுதலை உண்டாகும். அந்த விசுவாசம்தான் அவரிடத்தில் இருந்த வல்லமையை இந்த சகோதரியின் பக்கமாய் இழுக்கிறது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. இயேசு கேட்கிறார், என்னை தொட்டது யார்? திரள் கூட்டம், ஜனங்கள் கிட்ட நெருங்க முடியாத கூட்டம். பேதுரு கேட்கிறான், இத்தனை திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருங்கி கொண்டிருக்க வேளையிலே என்னை தொட்டது என்று எப்படி கேட்கலாம்? என்னை அநேகர் தொடலாம், ஆனால் ஒருவர் தொட்டது விசுவாச தொடல். விசுவாசத்தோடு என்னை ஒருவர் தொட்டிருக்கிறார். அவர் சொல்கிறார், என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு. நோக்கத்தோடு, விசுவாசத்தோடு, என்னிடத்தில் வல்லமை உண்டு என்பதை விசுவாசித்து என்னை ஒருவர் தொட்டிருக்கிறார். அவர் கேட்டவுடனே அந்த ஸ்திரீ முன்பதாக விழுந்து தான் தொட்ட காரணத்தையும் தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக அறிவிக்கிறாள். அப்பொழுதுதான் இயேசு சொல்கிறார், திடன்கொள். நமக்கு ஒரு திடன் எப்பொழுது கிடைக்கிறது? நாம் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தோடு செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன செயல்களும் நம்மை திடனடைய செய்கிறது. நம்மை அநேக பொல்லாத பழக்க வழக்கங்கள், பாவங்களில் இருந்து மீட்பை நமக்கு கொடுக்கிறது. நம்முடைய பலகீனங்களிலிருந்து, வியாதிகளிலிருந்து, கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு சமாதானத்தையும் நமக்கு கொடுக்கிறது. இந்த ஸ்திரீ ஆண்டவருடைய சமூகத்திலே திடனடைந்தால்
ரட்சிப்படைந்தால் தேவன் கொடுத்த சமாதானத்தையும் பெற்றுக்கொண்டால் நம் வாழ்க்கையிலும் நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளும் கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்குமானால் அதற்கு உரிய ஆசீர்வாதம் நிச்சயம் உண்டு. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, உம்மிடத்தில் உள்ள வல்லமையை எங்களிடத்தில் உள்ள விசுவாசத்தின் மூலம் நாங்கள் சுதந்திரிக்க எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமேன்.